வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர்எஃபோட லைவ் பிஓசியை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் எஸ்எஸ்ஆர்எஃப்க்கு ஒரு ஹேக்கர் ஒன்னோட ரிப்போர்ட் நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக 2019 தான் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் அட்டாக். ஓகே, ஸோ அது வந்து ஆக்சுவலாக இந்த ஆகஸ்ட்டில் தான் இது வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இதுக்கு வந்து பவுண்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $150 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன மாதிரி ஒரு டைப் ஆஃப் எஸ்எஸ்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக போர்ட் ஸ்கேனிங் பண்ணுறதுக்கான ஒரு அட்டாக் தான் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த பர்டிகுலர் யூசர் வந்து ஆக்சுவலாக எந்த இடத்துல எடுத்திருக்காங்கன்னா searchusa.government ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டில் தான் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து URL அப்படின்ற ஒரு பேராமீட்டர் பாஸ் ஆகுது. ஸோ அதில் தான் வந்து இந்த SSRFன்ற ஒரு அட்டாக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி அவங்க ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸில் கொடுத்துருப்பாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் வரி, இப்போ நீங்கள் போய் பண்ணிங்கன்னா அது இருக்காது, பிகாஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் சைட்டில் வந்து லாகின் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஹெல்ப் மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது ஜென்ரேட் ஆகிற ரெக்வஸ்ட்டில் தான் வந்துட்டு இந்த SSRFன்ற ஒரு வானபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹெல்ப் மேனுவல் மேலே நான் அவங்க கிளிக் பண்ணும்போது ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்ம் ஆகுது, அதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் URL இஸ் ஈக்குவல் டு இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு URL கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஆப்வியஸாக நம்மளா இருந்தோம்னா நம்ம வந்து பப் கொலாபரேட்டர் அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து யூசர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்னலில் இருக்கிற லோக்கல் போர்ட் என்னென்ன மாதிரி போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் வந்து அவர் வந்து இந்த லோக்கல் லூபேக் IP அட்ரஸ் 21 போர்ட் நம்பர் 21 செக் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இது வந்து எப்படி அவர் வந்து டிசைட் பண்ணுறாருனா போர்ட் ஓப்பனாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு யூஸிங் அ டைம். ஓகே, ரெஸ்பான்ஸ் டைமை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பர்டிகுலர் URL-ஐ இந்த இடத்துல கொடுக்கும்போது இந்த URL இஸ் ஈக்குவல் டு இருக்கிற இடத்துல கொடுக்கும்போது இட் டுக் ஆக்சுவலி 450 milliseconds. ஓகே, ஸோ அப்படின்றதுக்குள்ளே டக்குன்னு ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஆப்வியஸாக வந்து ரெஸ்பான்ஸில் என்ன வருதுன்னா அன்னேபிள் டு ரிட்ரைவ் தான் வருது. ஆனால் டக்குன்னு வந்து ரெஸ்பான்ஸ் வந்ததுனால அந்த இடத்துல போர்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அவர் என்ன பண்ணியிருக்காருனா போர்ட் 22 செக் பண்ணி பார்த்துருக்காரு SSH. ஸோ அதை கொடுக்கும்போது என்ன இருக்குன்னா ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிருக்கு, 10,468 milliseconds ஆகிருக்கு. பிகாஸ் பேக் எண்டில் போர்ட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஆப்வியஸாக வந்து அந்த 3-way ஹேண்ட் ஷேக்கோ இல்லை இந்த மாதிரி டைப் ஆஃப் திங்கெல்லாம் வந்து அக்கர் ஆகணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால தான் வந்துட்டு இது வந்து இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ ஆனால் அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அன்னேபிள் டு ரிட்ரைவ் தான் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல யூசர் வந்து ஆக்சுவலாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு தட் போர்ட் 22 வந்து ஆக்சுவலாக ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு யூஸிங் தி ரெஸ்பான்ஸ் டைம். ஓகே கைஸ், ஸோ அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் அட்டாக்கு வந்து யூசருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து $150 கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரியும் சினாரியோஸ் அக்கர் ஆகும் கைஸ். ஸோ இந்த மாதிரியும் நம்ம தேடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸில் வந்து அந்த போர்ட் ஓப்பன் ஆகிருந்தால் தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் காட்டணும் அப்படின்னு கிடையாது. டைம் பேஸ் பிளைண்ட், இது வந்து பிளைண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பிளைண்ட் பேஸில் கூட நம்மளால் SSRF வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். Okay guys, so I hope you understand. So that's all from my side. So thank you so much for watching this video.